ஆமாம்மா. சீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான திருச்சபை இந்த சிங்கார பொன்மேடை இதோ போத்தனூரிலே எழுந்தருளி அருள்மாலிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அம்மனாகிய பெரிய மாரியம்மனுக்காக அதாவது அஷ்டமத்திர கும்பாபிஷேக திருவிழாவினை முன்னிட்டு மண்டல பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில ஸ்ரீ கோணகாப்பாடி ஊராட்சி மன்ற தலைவராக விளங்கக்கூடிய அம்சவல்லி சதீஷ் குடும்பத்தார் ஒன்றுபட்டு இந்த சிங்கார சதுராட்டியத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க. அவர்களது குடும்பங்களும் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து எங்கெங்க இருந்து போத்தனூர் ஊர் பொதுமக்கள், ரெட்டியூர், ரெட்டிக்காடு, கரியாம்பட்டி, கச்சிவல்லியானூர், தொட்டினூர், முதலியூர், அத்திக்கட்டானூர், கேஆர் தோப்பூர், இப்படி சுற்று வட்டார இப்படி சுற்று வட்டார பகுதியில் இருந்து நம் நாடகத்தினை ரசிக பெருமக்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ரசிகர்களின் குடும்பங்களும் அது மட்டும் அல்லாமல் நமக்காக வேடமிட்டு வெளியே வந்த உடனே என் சொந்த பந்தங்கள் எல்லாம் அனைத்து ஊர் சொந்த பந்தங்களும் சொன்ன எல்லா ஊர் சொந்த பந்தங்களும் ஆமா எல்லாருமே எனக்கு சொந்த பந்தம். அப்பேற்பட்ட இன பந்துக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் வேளையில இந்த நாடு செழித்து நல்ல மழை பெய்து ஊரு செழித்து உத்தமலை பெய்து அவரவர் ஆண் போன பக்கம் எல்லாம் அரசு பட்டம் கட்டி ஆண்டு பெண் போன பக்கம் எல்லாம் பெற்று பெருகி எந்தவித நோய் நொடி பிள்ளை சூனிய காத்து கருப்பு எதுவும் அணுகாம இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர் சிறியோர் குழந்தை செல்வங்கள் அனைவற்ற பேரின் குடும்பங்களும் என்றென்றும் சுக சேமமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அது மட்டுமல்ல நம் நாடகத்திற்காக அதாவது நம் கண்ணந்தேரி அருகாமையில் இருக்கக்கூடிய புதூர் கிராமத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் கரட்டூர் செல்வன் அவர்கள் நம் நாடகத்திற்காக வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கும் குட்டிப்பாளையத்திலிருந்து அன்பு தம்பியாக விளங்கக்கூடிய சீனு அவர்கள் கூட்டப்பள்ளி சீனு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கும் நம்முடைய ஸ்ரீ சரஸ்வதி நாடக கலைவின் குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நம்முடைய ஸ்ரீ சரஸ்வதி நாடக சபாவின் குழு தலைவராக விளங்கக்கூடிய ஆரூர்பட்டி ஜி ராஜமாணிக்க வாத்தியார் கலைக்குழுவினை அழைத்து வந்து இந்த சிங்கார சதுராட்டியத்தினை அப்படி ராஜமாணிக்க வாத்தியார் கலைக்குழுவினை அழைத்து வந்து நமக்காக நாடகம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க. இன்று இந்த சிங்கார பொன்மேலையில் நாம் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். இந்த சுற்றுவட்டார பகுதியில் இல்ல வெகு நாட்களுக்கு முன்பதாக மறைந்த மூத்த கலைஞர்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருந்த நாடகம். நம்மை இந்த ஊரை சுற்றியுள்ள எந்த ஊர்லயும் ஆடாத ஒரு நாடகம். தெரிந்த கதையவே அடிக்கடி மக்கள் மத்தியில கொண்டு செல்லாம மக்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கதைகளையும் நம்முடைய அதாவது நம் கிராமத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று ஸ்ரீ மகாபாரதத்தில் யாரும் சொல்லப்படாத நாடகத்தினை இந்த பெரிய மாரியம்மனுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கோம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய சகுந்தலை திருமணம் இல்லையேல் பரதன் பட்டாபிஷேகம். அதாவது நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு பரத கண்டம் என்று ஏன் பெயர் வந்துச்சு, எப்படி பரத கண்டம் என்ற பெயர் வந்தது அப்படிங்கிறது இந்த நாடகத்தில் விளக்கம் தெரியும். அப்படியாக இருந்த பொழுதிலும் இந்த சிங்கார பொன்மேடையில் இந்த நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன என்பதனை ஒவ்வொன்றாக வஜனிக்கிறேன். செவிகூர்ந்து ஆமோதிக்கட்டும்.
அம்மா அம்மா இந்த சகுந்தலை திருமணம் போயிட்டு வா டைம் எடுத்துக்கிறேன் போயிட்டு போய் மூஞ்சி இந்த நாடகத்தில் தாங்கள் யார் இது நடத்தக்கூடிய இந்த நாடகத்தினில் தர்பாராக நான் வந்திருக்கேன் என்னுடைய பெயரோ சகுந்தலை சகுந்தலை உண்மைதான் சரி அப்படி சகுந்தலையாக இருந்தாலும் என்னை ஈண்டெடுத்த மாதா பிதா யார் யாரு நான் யாருக்கு மகளாக பிறந்தேன் யாருக்காக பிறந்தீர்கள் தங்களுடைய பெயரோ சகுந்தலை சகுந்தலையாக இருந்தாலும் தங்களை மீண்டெடுத்த கைதந்தைகள் யாரு கேள்வி கேக்குறீங்க ஆமா வயிற்றுக்கு என்னப்பா சாப்பிட்ட பூரி செட்டு பூரி செட்டுமா பூரி 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 செட்டு ஏண்டா டேய் ஐயோ சிக்கனியா சிக்கனியா சரி பேசிக்கலாம் அப்படியே இருந்த பொழுதிலும் இந்த பூமியில் என்னை ஈண்டெடுத்த மாதா பிதா தாயார் தெய்வலோக கன்னியாக விளங்கக்கூடிய மேனகை மேனகை உண்மைதான் தந்தையார் விஸ்வாமித்திர மகாமுனிவர் சரி இப்படி இருவருக்கும் மகளாக பிறந்து ஆமாம்மா நான் யாரிடத்தில் வளர்ந்து வருகிறேன் யாரிடத்தில் முனிவராகிய கண்ணுருவர் இடத்தில் வளர்ந்து வருகிறேன் ஓ கண்ணுருவர் 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 நான் கூட கண்ணை உருவிட்டாங்களோ ஒன்னதப்ப உருவ போறேன் ஆமாம்மா அப்படி கண்ணுருவ மகரிஷியிடம் வளர்ந்து வருவது ஏன் என்ன காரணம் அம்மா தெய்வலோக கன்னிகையாக மேனகியானவள் விஸ்வாமித்திரரை இணைந்து ஒரு குழந்தையை ஈண்டெடுத்து அந்த குழந்தையை தெய்வலோகம் எடுத்து சென்றால் அவரை தேவலோகத்தில் சேர்த்த மாட்டார் என்றும் ரிஷிகள் எல்லாம் தவறாக எண்ணுவார் என்று தந்தையார் ஆகிய விஸ்வாமித்திர முனிவரும் என்னை வெறுத்து கானகத்தில் விட்டு சென்றாராம். நான் வளர்ந்து வரும் வேளையில் எனக்கு விபரம் தெரிகிற நாள் வரை அவர்கள்தான் என் தாய் தந்தைகள் என்று நான் அறிந்ததில்லை. இப்படி நான் வளர்ந்து வரும் தருவாயில எனக்கு விபரம் தெரியும் பொழுது என் தந்தையாராகிய கண்ணுருவ மகாமுனிவரத்துல வளர்ப்பு தந்தையாகப்பட்ட ஆமா அந்த வளர்ப்பு தந்தையாகிய கண்ணுருவ மகாமுனிவரிடத்துல நான் கேட்டேன்,
சுவாமி இதோ அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடன் இந்த கானகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்ற தாய் தந்தைகள் இருக்கிறாங்க. ஆனால் தந்தையார் எனக்கு நீங்க மட்டும் இருக்கிறீங்க. என்னுடைய தாய் யார், அவர்கள் என்ன ஆனார்கள் என்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் என்னிடத்தில் நடந்தவைகள் எல்லாம் எடுத்துரைத்தார். எப்படி? அம்மா, ஒரு நாள் ஒரு தினத்தில் கானகத்தில் நான் தவத்திற்காக மலர்கள் எடுக்க சென்றேன். அப்படி மலர்கள் எடுக்க சென்ற வேளையில குழந்தையாக நீ கானகத்தில் அழுது கொண்டிருந்தாய். அப்பொழுது அழுது கொண்டிருக்கும் வேளையில இப்படி இந்த கானகத்தில் ஒரு குழந்தையை ஈண்டெடுத்து விட்டு சென்றிருக்கிறார்களே, அந்த குழந்தை எவ்விடத்தில் அழு சத்தம் கேட்கிறது தேடி வந்து உன்னை கண்டுடனே அங்கே சகுந்தல பச்சிகைகளை எல்லாம் ரக்கைகளை விரித்து உனக்கு பாதுகாப்பாக நின்று பாதுகாத்துக் கொண்டிருந்தன. உன் பொன்னான மேனியில் அந்த கதிரோனின் ஒளிப்பட்டு அந்த வெயில் படக்கூடாது என்று சகுந்தலை பச்சிகள் எல்லாம் எனக்கு காவல் காத்து நின்றனவா. சரி. அப்பொழுது அந்த சகுந்தலை பச்சிகளை விலைக்கு பார்க்கும் பொழுது அங்கே பெண் குழந்தை நீ இருந்த உன்னை நான் கையிலே வாரி எடுத்து இந்த குழந்தை யாருக்கு பிறந்திருக்கும், இப்பேற்பட்ட பச்சிகள் எல்லாம் இந்த குழந்தையை பாதுகாக்கிறது, இது யாருடையதாக இருக்கும் என்று ஞானத்தால் பார்க்க என் தாய் தந்தைகளை பற்றி இப்படிதான் அறிந்து கொண்டாராம். அப்படி அனைத்தையும் எனக்கு எடுத்துரைத்து இன்னார்தான் உன் தந்தை தாய்மார்கள் என்று எடுத்துரைத்து இருந்தாலும் நான் அவர்களை தாய் தந்தை என்று எண்ணாமல் என் வளர்ப்பு தந்தையாகிய கண்ணூர்வரையே நான் அனைத்தையும் எனக்கு தாய் தந்தை அனைத்தும் அவரே என்று மனதில் எண்ணி அவருடன் வாழ்ந்து வருகிறேன். சரி. இருந்தாலும் என்னை பெற்ற தந்தை என்னை இப்படி கானகத்தில் அனாதையாக விட்டு சென்றிருந்தாலும் என்னுடைய வளர்த்த தந்தை என்னை எடுத்து சிறு குழந்தையிலிருந்து பால் மனம் மாறாத பச்சிலம் குழந்தையை எடுத்து வளர்த்தினாரே, அப்பேற்பட்ட தந்தையாரை மறக்கலாமா? கூடாது. அதனால எப்பொழுதும் காலையில் எழுந்தவுடன் வளர்ப்பு தந்தையாகிய கண்ணூர மகாமுனிவரின் பாதத்தினை தொட்டு வணங்குவது வழக்கம். உண்மைதான். சரி. இப்பொழுது நான் என் தந்தையாரை சந்தித்து அவருக்கு பாத பூஜைகள் செய்ய வேண்டும். புறப்படுங்கள் போலாம்.
இந்த கானகத்தில் தன்னந்தனியாக பச்சிலும் குழந்தையாக கிடந்த என்னை எடுத்து வளர்த்திய தந்தை அல்லவா? உங்களை தாய் தந்தை அதாவது மாதா பிதா என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைகளாகவும் என் ஆசானாக விளங்கக்கூடிய குருவாகவும் அது மட்டுமல்ல இவை மூன்றும் இணைந்த தெய்வமாகவும் உங்களை போற்றி பணிந்து உங்கள் பிள்ளையாகிய நான் உங்கள் சிங்கார திருவடிகளை பணிகிறேன் தந்தையே பணிகிறேன். பாரினில் சிறுத்த முகத்தோடு சிறு சிறப்பமாக வாழ்ந்திருப்பாய் கண்ணே. இருப்பினும் இன்றைய தினம் கண்ணே, உன்னை எதற்காக வரவழைத்தேன் என்றால், இதோ நான் நாள்தோறும் சிவபூஜை செய்வது வழக்கம். ஆனாலும் நான் சிவனை நேரடியாக சென்று கைலங்கிரி சென்று வருகிறேன். அதனால் பதனத்தோடு நம்மளுடைய பர்ணசாலையில் நீ நம்முடைய தோழிமார்களுடன் விளையாடி இரு. நான் நீங்கள் எப்பொழுது திரும்பி வருவீர் என்று வழிமேல் விளைவித்து காத்திருப்பேன். கைலங்கிரி சென்று கைலையின் ஆதரை கண்டு அது சீக்கிரம் திரும்பி வாருங்கள் தந்தை. பதனத்தோடு இரு. நான் வருவதற்கு தாங்களும் சென்று வாருங்கள். விடைபெறுங்கள். கண்ணுருவ மகாமனிதராகப்பட்டவர் தன்னுடைய மகளாகிய சகுந்தலையை பர்ணசாலையில் தங்கி வைத்துவிட்டு கைலங்கிரி நோக்கி செல்ல, அதே சமயத்தில் ஹஸ்தினாபுரத்து வேந்தராக விளங்கக்கூடிய நீலன் மகாராஜன் வருவிதம் காண்க.